இன்னைக்கு நம்ம நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற கொடுமை என்ன? பணமதிப்பு நீக்கம் என்ற பெயரால் ஒரு சர்வாதிகார அறிவிப்பு. இஸ்லாம் தீர்வு சொல்லுகிறது, சர்வாதிகாரம் தேவையே இல்லை, அருமையான முறையில் மக்களை சிரமப்படுத்தாமல் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும். ஆக முட்டாள்தனமான முடிவு என்று பொருளாதார நிபுணர்கள் 100 பேர், நோபல் பரிசு பெற்ற நிபுணர்கள் 100 பேர் கையெழுத்திட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக முட்டாள்தனமான முடிவு 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை வாபஸ் பெற்றது. இந்த மாதிரி முடிவை எடுத்தது ஆக முட்டாள்தனம். சொல்வது யார்? பொருளாதார மேதைகள். அதிலே சிலர் நோபல் பரிசு பெற்றவர்கள் பொருளாதாரத்திற்கு. அமர்த்தியா சென் மாதிரியான ஆட்கள். எந்த திட்டமிடலும் இல்லை, எந்த யோசனையும் இல்லை, எந்த கேள்வியும் இல்லை. இதை அறிவிக்க போகிறோமே, எப்படி அறிவிப்பது, எப்படி சமாளிப்பது, என்னவெல்லாம் இழப்புகள் ஏற்படும், விளைவுகள் ஏற்படும், எதை பற்றியும் கவலை இல்லை. அறிவிப்பதற்கு தகுதியற்றவரை அறிவிக்கிறார். அறிவிக்கிற ரைட்ஸ் கிடையாது மோடிக்கு. பிரதமர் எல்லாம் செஞ்சிடலாமா? நாட்டில் சட்டம் இல்ல. எதை யார் செய்ய வேண்டும் என்பதற்கு சட்டம் இருக்கிறது. இந்த நோட்டை யார் அறிமுகப்படுத்துகிறாரோ, இந்த நோட்டுக்கு யார் உத்தரவாதம் தருகிறாரோ அவர்தான் இந்த நோட்டை செல்லாதது என்று அறிவிக்கிற தகுதி படைத்தவர். யார் அவர்? ரிசர்வ் பேங்க் கவர்னர். அவர்தான் ரூபா நோட்டில் எழுதியிருக்கிறார், நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், இந்த தாளை கொண்டு வருபவருக்கு இத்தனை ரூபாய் கொடுப்பதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். ரிசர்வ் பேங்க் கவர்னர் தான் அந்த ரூபா தாளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார். அதை வாபஸ் வாங்குகிற அதிகாரம் ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கு தான் இருக்குது, பிரதமருக்கு இல்ல. ஆனால் அவசர குடுக்கையாக அறிவிக்கிறார், எந்த திட்டமிடலும் இல்லாமல் அறிவிக்கிறார். மக்கள் எவ்வளவு சிரமப்படுவாங்க அதை பத்தி கவலை இல்லாமல் அறிவிக்கிறார். கேட்டா கருப்பு பணம் ஒழிக்கிறோம், கள்ள பணத்தை தடுக்கிறோம், தீவிரவாதத்தை ஒழிக்கிறோம். கருப்பு பணத்தை தடுக்க, கள்ள பணத்தை ஒழிக்க இதுவா? இது தீர்வா? சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை என்பது இன்றைக்கு தெளிவாகிவிட்டது. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் ஒருத்தருக்கு செக் கொடுக்கிறேன், 10,000 ரூபாய் செக் எழுதி, ஏதோ பணம் கொடுக்கணும், பணம் கையில இல்ல, அப்படி செக் எழுதி கையில கொடுத்துட்டேன் 10,000 ரூபாய். நேரா கொண்டு பேங்க்ல போட்டார். பேங்க்ல வங்கிக்காரன் சொல்லிவிட்டான் 3,000 ரூபாய் தான் பேங்க்ல கிடக்குது, 10,000 ரூபாய் பணம் இல்ல, செக் பவுன்ஸ், ரிட்டர்ன் ஆயிடுச்சு. பேங்க்ல பணம் இல்லாம ஒருத்தனுக்கு செக் கொடுத்தா அது கிரிமினல் குற்றம். அந்த குற்றத்திற்காக என்னை சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொல்லி செக்ஷன் 138 சொல்கிறது. இப்ப நான் செக் எழுதுறேன், பேங்க்ல கொண்டு கொடுக்கிறேன், என் அக்கவுண்ட்ல பணம் இருக்குது, 1 லட்சம் ரூபாய் பைசா வச்சிருக்கிறேன், ஒரு 50,000 ரூபாய் எழுதி கொண்டு போய் என் பணத்தை கொடுப்பான்னு பேங்க்ல கேட்டா பேங்க்ல சொல்றான் பேங்க்ல பணம் இல்ல. என் அக்கவுண்ட்ல பணம் இல்லாம செக் கொடுத்தா என்னத்துக்கு ஜெயில வைப்பேன்? என் அக்கவுண்ட்ல பணம் இருக்குது, வங்கியில பணம் இல்லைன்னு சொன்னா இப்ப யார தூக்கி உள்ள வைக்க? அதான் மன்மோகன் சிங் அருமையா கேட்டார். பேசாத மனிதனையும் பேச வைத்த பாக்கியம் இதிலே கிடைத்திருக்கிறது மோடிக்கு. பிரதமராக இருக்கிற பொழுது வாய் திறக்க மறுத்தவர் கூட எதிர்கட்சி வரிசையிலே அமர்ந்து கொண்டு 6 நிமிட உரை என்றாலும் அற்புதமான உரை, கிளி கிளி என்று கிழித்தார். வெறும் 6 நிமிடங்களில் உலகத்தில் எந்த நாட்டிலாவது தான் சம்பாதித்த தன்னுடைய சொந்த பணத்தை வங்கியில் போட்ட பிறகு அதை எடுக்க முடியாது என்று கட்டுப்பாடுகள் விதித்த ஒரே ஒரு தேசம் உண்டா? பிரதமர் எனக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டார். இன்னைக்கு வரைக்கும் பதில காணும். ஏன் காசுடா, ஏன் பணம்டா, நீ வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப தருவேன் அப்ப தருவேன். இதே மாதிரி ஊருக்குள்ள ஒருத்தன் செஞ்சா ஒத்துக்குவியா? அவன் பணத்தை அவன் குடு சட்டம் சொல்ல மாட்டீங்களா? தீர்ப்பு சொல்ல மாட்டீங்களா? எங்கள் பணத்தை வங்கியிலே வாங்கி வைத்துக் கொண்டு 4,000 ரூபாய் வாங்கிக்க, 10,000 ரூபாய் வாங்கிக்க, 20,000 ரூபாய் வாங்கிக்க. உங்களுடைய ஆசனம் கேட்கிறோமா? பிச்சை எடுக்கிறோமா? என்ன நாடு இது? என்ன சட்டம் இது? கேட்டா அன்னைக்கு சொன்னார், மக்களே 50 நாள் பொறுத்துக்குங்க, 47 நாள் முடிஞ்சிச்சு, 50 நாள் பொறுத்துக்குங்க, என்ன ஆகும்?
சில பேர் இந்த திரைப்படத்துடைய நகைச்சுவை துணுக்குகளை வெட்டி போட்டு விட்டுருக்காங்க பேஸ்புக்ல பாத்தீங்களா? ஜோசியக்காரன் போய் கேட்கிறார் ஒருத்தர், என்னங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, குடும்பத்துல நோய் நொடியா இருக்கு, என்ன செய்யறேன்னு தெரியல, எனக்கு எப்ப விடிவு காலம் பிறக்கும், ஏதாவது வழி சொல்லுங்க. ஜோசியக்காரர் கையை பார்க்காரு, காலை பார்க்காரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீ 2 வருஷம் பொறுத்துக்கங்க. அப்படியா? வந்தவனு ரொம்ப சந்தோஷத்துல, அப்ப 2 வருஷத்துல என் கஷ்டம்லாம் நீங்கிருமா? இல்ல இல்ல, 2 வருஷத்துல கஷ்டத்துக்கு நீ பழகிடுவேன். அவ்வளவுதான். அதுக்கு காலம் முழுக்க கஷ்டம் தான். 2 வருஷம் பழகிட்டேன்னு வச்சுக்கீங்க, அதுக்கப்புறம் வண்டி ஓடும். அதே மாதிரி தான் 50 நாள்ல தீர்ந்து விடும் என்றல்ல, 50 நாள் பொறுத்துக்க, அதுக்கு பிறகு நீ பழகிடுவேன். ஏடிஎம் வாசல் நீ டெய்லி 8 மணி நேரம் ஏடிஎம் வாசல் ஒதுக்கிடுவேன். நீ ஆல்ரெடி வேலைக்கு இத்தனை மணி நேரம், சாப்பிடுறதுக்கு இத்தனை மணி போட்டு வைக்கிற மாதிரி தினசரி டைம் டேபிள்ல ஏடிஎம்க்கு இத்தனை மணி நேரம், பேங்குக்கு இத்தனை மணி நேரம், சில்லறை மாத்த இத்தனை மணி நேரம்.